டென்ஷன் ஆகாதமா. என்ன பண்ண ரிலாக்ஸ் ஆவ? நான் உன்ன கூமா படி கூட்டி போவா. விடு. நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுடி. என்ன கேக்க சொல்ற? உன் எக்ஸ் உன் போட்டோக்கு லைக் போடுவா. அது உனக்கு தெரிஞ்சும் அது என்கிட்ட இருந்து மறைச்சு என்னை ஏமாத்துவ. இதெல்லாம் தெரிஞ்சும் நான் உன் கூட வாழணுமா? ஏன் நான் உன்னை ஏமாத்தலடி? எனக்கு இது ஏமாத்துறதுதான். நாளைக்கு மறுபடியும் அவன் லைக் போடுவா. அது உனக்கு பிடிக்கும். அவளுக்காக நீ போஸ்ட் போடுவ. அது அவளுக்கு பிடிக்கும். அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் எனக்கு தெரியாம ஓடி போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? இப்போ நான் என்ன பண்ணணும்? வழி விடு. நான் வெளில போ. இத சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும் சொல்லுமா? உன் எக்ஸ்க்கு கால் பண்ணி மறுபடியும் லைக் போட்டானா செருப்பால் அடிப்பேன்னு சொல்லு. ஐயோ அது தப்பு இல்ல. அப்படி பண்ணலாமா? தப்பு தப்பு. பாத்தியா? என்னத? உனக்கு அவளதான் பிடிச்சிருக்கு. அவளை திட்ட கூட உனக்கு மனசு வரலல. ஐயோ அப்பலாம் யாரும் திட்ட முடியாதுடி. நீ என்ன நம்பறல? நம்பல. அடி போவி. பின்ன உன் போட்டோக்கு உன் எக்ஸ் லைக் போட்டது தெரியாதுன்னு போய் சொன்னவன் தானே நீ. உன்னை எப்படி நம்புறது? ப்ளீஸ் மா இந்த ஒரு வாட்டி என்ன நம்ப. இனிமே இப்படி நடக்காம நான் பாத்துக்கறேன். என்ன பண்ணுவ? நான் எக்ஸ் கிட்ட சொல்லிறேன். ஏண்டி? பாத்தியா? நீ இன்னும் அவகிட்ட பேசிட்டு இருக்க. ஐயோ என்ன சீட் பண்றல? சிங்கடா எல்லாரும். டேய் எதுக்கு என் போட்டோ லைக் போட்ட? மேடம் தானே போட. அப்புறம் இதுல வேலை பார்க்கற உன்னால என் ஆளுக்கு பெரிய பஞ்சாயத்து. இனிமே இந்த மாதிரி வேலை பார்த்தா கொன்ற வண்டி. மாட்டானே. இனிமே இந்த மாதிரி பண்ணா உன்னை பிரேக்கப் பண்றேன். ஆல்ரெடி பண்ணலாம். திருப்பி பண்றேன். போட வெயிடி. இப்ப ஆப்பியா? எதுக்கு இவ்ளோ ஹார்ஷா பேசுன? இல்ல புரியல. சும்மா இருந்தவன சொரண்டி விட்டு டெம்பர் லூஸ் பண்ண வச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு இப்ப ஏன் ஆர்ஷா பேசுனேன்னு கேக்குற? என்ன ரங்கா நியாயமா? ஏய் இனிமே இப்படி பண்ண வேணாம் தானே சொல்ல சொன்னேன். அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ண சொல்லலையே. அடி பாவி. அவ உனக்கு யாருன்னே தெரியல. அவளோட ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா அவ போட்ட ஒரு லைக்காக என்னை எவ்வளவு ஹர்ட் பண்ற உனக்கு தெரியுமா?